மருமகள் மாமனார் பாடப்புகட்டிய மகன். என்ன சங்கர், இப்போ இடி போல அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை சொல்கிறீங்க? அப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் என்கிட்ட பேசுனது, என்னோட பழகுனது எல்லாமே ரொம்ப பேர் காதலிச்சு ஏமாத்துறாங்களே, அந்த ரகம் தானே நீங்களும்? நீங்கள் இந்த மாதிரி அற்ப குணமுள்ளவருன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒருபோதும் இந்த காதலுக்கு ஒத்துருக்கவே மாட்டேன். இவ்வளவு கீழ்த்தமான எண்ணமுடையவர் தான் என்னுடைய காதலனா, நான் கட்டிக்க போகிற புருஷனா? நினைச்சு பார்க்கவே என்னோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப பயமாக இருக்குதே. இப்போ என்ன பண்ணுவேன் என்று புலம்பினாள் மாலா. எதிரிழந்த சங்கரோ இதற்கு உடனே பதில் சொல்லாமல் சற்று அமைதி காத்த பிறகு அழுத்தமாகவே, என்ன செய்கிறது மாலா, அப்பா கிட்ட எதிர்த்து பேச முடியலை. சின்ன வயசு பழக்கம் எப்பவும் மாறாமல் அப்படியே இருக்குது. அவர் ஒரு வார்த்தையிலே என்கிட்ட சொல்லிட்டாரு, நீ மாலாவை கட்டிக்கணும்னா கட்டாயம் அவங்க 20 பவுனு நகையும் 50,000 ரூபாய் ரொக்கமும் வரதட்சணையாக எனக்கு வேண்டும் என்று. அப்போதான் இந்த கல்யாணத்தை நடக்க விடுவேன், இல்லாட்டி உங்கள் காதல் கல்யாணத்திலே முடியாதுன்னு கராராக சொல்லிட்டாரு. அப்பா பேச்சை என்னால் தட்ட முடியலை. அப்படி இருந்தும் நான் தைரியத்தை வரவழைத்து, அப்பா நிச்சயதார்த்த நடக்கிறப்ப கூட இதை பற்றி பேசலையேப்பா. அப்போ என்ன பேசுனீங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க. பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. என் மகன் சங்கர் இஷ்டப்படி தான் இந்த கல்யாணம் நடக்கும். பையன் விருப்பப்படி கட்டின புடவையோட மாலா எங்களுக்கு மருமகளாக வந்தால் போதும் என்று இதுவரை யாரும் சொல்லாததை நீங்கள் சபையிலே எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமாக சொல்லி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துனீங்களே. இப்போ திடீர்னு பல்ட்டி அடிக்கிறீங்களே. நகை விற்கிற விலையில் பவுனும் ரொக்கமும் எப்படி அவங்க உடனே புரட்டுவாங்கன்னு கெஞ்சினேன். உங்கள் கஷ்டத்தையும் வீட்டு சூழ்நிலையும் சொன்ன பிறகு கூட என் அப்பா தன்னோட முடிவை மாற்றிக்கவே இல்லை. அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்தாரு தெரியுமா? நான் என்ன ஏமாந்தவனா? மூக்கு மூலியமா லட்சணமா அழகு கை நிறையா சம்பாதிக்கும் பையனை ஒரு பைசா கூட வாங்காமல் அவளுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் இழிச்சவைய கிடையாது என்று கடுமையாகவே பேசிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை மாலா டியர். தயவுசெய்து எனக்காக எப்படியாச்சும் உங்கள் வீட்டில் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தின சொல்லிடு. நீ தான் என்னோட உயிர். நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை ப்ளீஸ் என்று கெஞ்சினான் சங்கர். சட்டென்று ஆத்திரம் பொங்க கோபத்துடன், எப்படிங்க, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது, உடனே பவுனு நகையும் எப்படி புரட்ட முடியும்? ஜீம்பூம்பாவா அப்படி சொன்னவுடன் நாம் நினச்ச பவுனும் நகையும் வந்துடுறதுக்கு? உங்களையே நம்பினேனே, எல்லாம் என்னோட தலை விதி. உங்களை போய் நல்லவன் நினச்சி காதலிச்சேனே, அதுதான் நான் வாழ்க்கையிலே செஞ்ச பெரிய தப்பு. இது போதாதுண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாலா, நீ பிடிச்சாலும் பிடிச்ச புளியங்கொம்பா பிடிச்சிட்ட. சங்கர் போல் பையன் கிடைக்கிறதுக்கு நீ நிறையா கொடுத்து வச்சிருக்கணுமா? கொடுத்து வச்சது என்னன்னு இது போல தெரியுது. இது எல்லாமே தங்கமான பையனா? தங்கம் இல்லை, தகரமான பையன்னு இப்போல்ல புரியுது. என்னென்ன வைரமான குணமா? வெறும் பானை செய்த கூழாங்கல்லுன்னு உண்மை விளங்கிடுச்சு. படப்படவென்று மனதில் பட்டதை ஆதங்கத்தோடு பேசிவிட்டு அவனுடைய பதிலை எதிர்பார்க்காமல் விறுவிறு என்று தன் வீட்டை நோக்கி நடந்தாள் மாலா. சங்கரும் வேறு வழி தெரியாமல் அமைதியாக அவள் சொன்ன வார்த்தையெல்லாம் அசை போட்டவாறே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். மாலா வீட்டில், என்னம்மா சொல்கிற, இந்த கல்யாணம் வேண்டாமா? ஆமாப்பா, மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு செய்கிறது வேறையா இருக்கிறவங்க கிட்ட எப்படி காலம் பூரா குடும்பத்தை நடத்துறது? நீங்களே சொல்லுங்கப்பா. குமரினாள் மாலா. உன்னோட மனசுப்பட கஷ்டம் புரியுதுமா. ஒரு வகையில் நானும் பேராசக்காரன். கட்டின புடவையோட கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டா போதும்னு அதிகமாகவே ஆசைப்பட்டுட்டேன். அதுவும் எல்லா விதத்திலையும் தரமுள்ள பையன் கட்டி கொடுக்க. இதோ பார் மாலா, இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நமக்கு தான் அசிங்கம். சும்மா சொல்லக்கூடாது. பையன் அவங்க அப்பா மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கான் போல இருக்குது. அப்பா பேச்சை தட்டாமல் ஒன்று விடாமல் உங்ககிட்ட சொன்னானே, அதுக்கு பாராட்டியே தீரணும். எப்பாடுபட்டாவது என் தலையை அடமான வச்சாவது அவங்களோட எண்ணத்தை பூர்த்தி செய்து இந்த கல்யாணத்தை
ஜாம் ஜாம்னு நடத்தி காட்டுறேன். நீ நடந்ததை நினச்சி கவலைப்படாம சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு செய்கிற பெரிய உதவி என்று மாலாவிடம் சமாதானம் சொன்னாலும் ஷங்கர் வீட்டு கடைசி நேர மிரட்டலும் திடீர் கோரிக்கையும் மாலாவிற்கு வேதனையை உண்டாக்கியது. ஷங்கரும் மாலாவும் இருவரும் கண்டது காதல் என்று கம்ப்யூட்டர் காதலைப் போல சட்டென்று அவர்கள் இருவரும் பார்த்ததும் பழகிவிடவில்லை. பார்த்ததுதான் அதிக நாட்கள், பேசியது மிகவும் கொஞ்சம்தான். அப்படி புரிந்து கொண்டதில்தான் இருவருக்கு உள்ள ஒற்றுமை. அவர்களின் காதல் பயணம் காதல் விமானத்தில் ஏறி வானத்தில் உல்லாசமாய் பறக்க நினைக்கும் போது ஆரம்பத்தில் விமானம் எப்படி ஓடுதளம் விட்டு மேலே எழும்பும்போது இருக்கும் பிரச்சனை போல அவர்களது காதலிலும் இருந்தது. முதலில் கஷ்டப்பட்டவர்கள் சிரமப்பட்டார்கள். பிறகுதான் வானத்தில் காதல் பறவைகள் போல் சந்தோஷமாக பறந்து வந்தனர். ஆனால் மறுபடியும் கல்யாணம் என்கிற ஓடும் தரையில் பாதுகாப்பாக இறங்குவதற்கு திடீரென அவனது அப்பா செய்த பவுனு நகையும் கட்டாயம் வேண்டும் என்ற பிளாக்மெயிலுக்கு பணிந்து அவர்களது காதல் விமானம் ஒரு வழியாக தரை இறங்கியது. இனி இந்த காதல் விமானம் கல்யாண விமானமாக மாற வேண்டியதான் பாக்கி. அதுவும் சில நாட்களிலே ஒரு வழியாக மாலாவின் அப்பா கல்யாணத்துக்கு வேண்டிய பவுன ரொக்கமும் கல்யாண செலவுக்கான பணத்தையும் புரட்டிவிட்டார். இதற்காக பலர் இடத்தில் இவரது சுயமரியாதை கூட இழந்தார், அவமானமும் பட்டார். பணம் கொடுத்தவரின் கல்யாண வயசுல பொண்ணு ஒன்று இருக்குன்னு தெரியும்ல, கொஞ்சம் கூட சேர்த்து வைக்காம இப்போ பாரு பணம் பணம்னு நம்மளை போட்டு உயிரை எடுக்கிறீங்களே. இது போல 1000 வசவுகள். இது எல்லாம் சங்கரின் நல்ல குணத்தில் புதைந்து போனது. மாலா தன்னுடைய திருமண பத்திரிகை கொடுக்க சென்ற இடத்தில் கூட எல்லாரும் சங்கரை பற்றி புகழ்ந்து பேசாதவரே இல்லையானாம். இந்த உலகத்தில் அவனை போல் ஒரு பையன் யாரும் இருக்கவே மாட்டார்கள், இனிமேலும் பிறக்கவும் மாட்டார்கள். பையனா அவனை போல இருக்கணும். இப்படியான பேச்சுக்கள் கேட்க கேட்க மாலாவுக்கு வயிறு பற்றி கொண்டு வந்தது. அவளுடைய மனதிலோ இவரா நல்லவர், அவ்வளவு நடிப்பு, எல்லாரையும் நம்ப வச்சு கடைசியில் கழுத்தை அறுத்தவர். நடந்ததை நான் எப்படி யாரிடம் சொல்வது? எப்படியோ அசிங்கப்படாமல் இந்த கல்யாணம் நடந்தால் சரிதான். இனிமேல் சங்கரை எக்காரணம் கொண்டு ஏறெடுத்து பார்க்கக்கூடாது, அவனிடத்தில் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று பிடிவாதத்துடன் இருந்தாள். ஆனால் அவளுக்குள் அவங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா? கல்யாணம் முடியட்டும், அவனா இல்லை நானான் பார்த்துடுறேன், அவனை உண்டில்லன்னு ஆக்கிடுறேன். இந்த மாலா கதாநாயகியாக உனது பொண்டாட்டியாக இருக்க மாட்டாள், உன் குடும்பத்துக்கு ஒரு வில்லியாக மாறிவிட்டாள்னு அனைவருக்கும் தெரிய வைக்கிறேன். என் பூ போல மனசு தாலி கட்டிய பிறகு புயலாக மாறப்போவதை எல்லாரும் முன்னாடி காட்டுறேன். தாலி கட்டின மனமேடியிலே அனைவருக்கு மத்தியில் இந்த சங்கர் யார், அவங்க குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு காமிக்கிறேன். கல்யாண நாளிலே தாலி கட்டின மறு நிமிஷமே டைவர்ஸ் செய்து புது சரித்திரம் படிக்கும் பெண்ணாக பலருக்கும் தெரிய வைக்கிறேன். அவள் மனதில் இந்த மாதிரி எண்ணங்களின் வார்த்தைகள் தவறு செய்தவரின் நெற்றியில் அடிக்கும் சுத்தியலாய் 360 டிகிரியில் சுழட்டி அடிக்கும் சாட்டையாய் இருந்தன. கல்யாண நாளும் வந்தது. தனது அனைத்து விதமான குமரல்களையும் எண்ணங்களையும் அடக்கி கொண்டிருப்பவென்று அவளுடைய முகத்தில் லேசாக பிரதிபலித்தது. பக்கத்தில் இருந்த சங்கரை பார்க்கவே கூச்சப்பட்டாள். இன்னும் சிறிது நேரத்தில் பிரிய போகிறோம், அதுவும் அவனை பழிக்கு பழி தீர்த்துவிட்டு. இப்படி செய்வது தன் வீட்டில் உள்ளவர்களுக்கும் கல்யாணத்து வந்திருப்பவர்களுக்கும் அதிர்ச்சியை அவமானத்தை கொடுத்தாலும் என்னை பொறுத்த மட்டில் எனக்கு மகிழ்ச்சி தான். இவர் போன்ற ஏமாற்றுக்காரர்களுக்கு ஒரு சவுக்கடியாக இருக்கட்டும் என்ற பலத்த சிந்தனையோடு தன்னை தயார்படுத்தி கொண்டு கல்யாண மேடையில் இருப்பும் மனிதனை போல அமர்ந்திருந்தாள். கெட்டிமாலம் கெட்டிமாலம் நாதஸ்வரம் மேல மங்கள ஒளி முழங்க அனைவரும் பூக்களை தூவி மணமக்களை ஆசீர்வாதம் செய்தனர். அனைவரும் எதிர்பார்த்த சுபகாரியமான தாலி கட்டுதல் நிகழ்ச்சி முடியும் விதமாக அவள் கழுத்தில் தாலி ஏறியது. இன்னும் சற்று நேரத்தில் அவள் பேசும் நேரம் வரப்போகிறது. இந்த மண்டபமே அலறப்போகிறது. யார் யாருக்கு அவமானம் வரப்போகிறதோ மாப்பிளையும் பொண்ணும் பெற்றவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் கடுகடுத்த முகத்தோட வேண்டா வெறுப்பாக சங்கரின் கைகளை பிடித்து கொண்டு எழுந்தாள். மாலாவின் பெற்றோர்கள் மனதில் இப்போதுதான் எங்களுக்கு நிம்மதி, ஒரு நல்ல பையனை கட்டி கொடுத்துட்டோம், இனி நமக்கு காலம்லாம் கவலை இல்லை, இனி அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக தொடங்க போகுது. தங்களை நோக்கி வந்த மணமக்களை பார்த்து தங்களுக்குள் நினைத்து கொண்டனர். அந்த வேளையில் சங்கரின் அப்பா தன் மனைவியிடத்தில் மெல்லிய குரலில், பாத்தியாடி பங்கஜம், என்னுடைய கடைசி நேர அஸ்திரம் 20 பவுனும் 50,000 ரூபாய் ரொக்கமும் அப்படி மிரட்டி இருக்கவிட்டால் நமக்கு கிடைச்சிருக்குமா? எல்லாம் நமக்கு தான். கடைசி காலத்தில் அது நமக்கு நல்லா உதவும். ஏதோ பெரியதாக சாதித்திருப்பது தோரணையாக பேசினார். அதுக்கு அவருடைய மனைவியோ, என்னமோ போங்க, நீங்கள் செய்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எனக்கு மனசே சரியில்லை, ஆசையாக காதலிச்சுக்காக அவங்க கிட்ட கடைசி நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி எதிராக பவுனு நகை நீங்கள் கேட்டது எனக்கு இஷ்டமே இல்லை. இது நீங்கள் உங்கள் மகனுக்கு செய்கிற பச்சை துரோகம். உங்களை பற்றி உங்கள் மகன் எப்படி நினச்சிருப்பான்?
இந்த மாதிரியான ஒரு அப்பா கிடைக்க நான் நல்லாவே கொடுத்து வச்சிருக்கேன். கடைசியில் இப்படி அற்ப மனுஷன் மாறிட்டீங்களே. ஆதங்கப்பட்டாள். வயதான காலத்தில் இந்த மனுஷன் நம்பிதான் வாழணும் என்று வேறு வழி இல்லாமல் பொறுமை காத்தாள். மடமேடையை விட்டு மாலா 3 அடி கூட எடுத்து வைக்கவில்லை. மண்டபமே அலறும் போல் சங்கர், மாலா கொஞ்சம் நில்லு, சற்று கடுமையான முகத்துடன் கத்தினான். மாலாவும் இதற்கு முன் சங்கருடைய முகத்தில் இத்தகைய கோபம் கண்டிருக்க மாட்டாள். அந்த காட்சியை கண்டு கொஞ்சம் பயந்து நடுங்கினாள் மாலா. என்ன நடக்கப் போகிறதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த மாலா அவனை பார்த்தாள். அவளது பார்வை நான் என்ன செய்ய வேண்டும் என்பது போல் இருந்தது. உன்னுடைய நகைகளை கழட்டி பணத்தை கையிலடி என்று அதட்டினான். இதென்ன புது குழப்பம்? நான் நினைச்சதை விட புது கதையாக இருக்குது. ஒருவேளை இந்த நகையும் பணமும் அவரோட அப்பா முகத்தில் தூக்கி வீசி இருந்துவிட்டு வா மாலா, நம்ம தனி கொடுத்தனம் போய்விடலாம், இனிமேல் இவர்களோட வாழ வேணாம் என்று பேசப் போகிறாரோ. ஒரு வழியில் அதுவும் நல்லதுதான் என்று மனதில் உதிர்ந்த எண்ணங்களோடு சற்றென நகையில் கழட்டினான். சங்கரின் இந்த அதிரடியில் அவளுடைய திட்டம் என்னவோ மங்கியது. இதை எதிர்பார்த்த சங்கரின் அப்பா, பாத்தியாடி பங்கஜம், நம்ம பிளான் அந்த பவுனு நகையை நம்மக்கிட்டே தூக்கி கொடுத்துட்டு எங்களை விட்டுருங்க, உங்களுக்கு தேவை இந்த நகையும் பணமும் தானே, இந்தாங்க நாங்கள் வரோன்ட்டு பேசிட்டு போக போகிறேன். நீ பார்த்துக்கிட்டே இரு. எப்படியும் ஒரு நாளைக்கு அப்பா மகன் பிரிஞ்சு தான் போக போகிறாங்க. அது கொஞ்சம் முன்னாடியே நடக்க போகுது. அப்போ பிரிஞ்சு போகும்போது இந்த மாதிரி நகை பணம் கிடைக்குமா? நமக்கு வந்த வரைக்கும் லாபம். ஆசையுடன் காத்திருந்தார் சங்கரின் அப்பா. சங்கரின் அம்மாவுக்கு என்ன நடக்கப் போகிறோ என்கிற பயத்தில் இருந்தால் நகையும் பணமும் கையில் எடுத்தவுடன் சங்கரின் முகம் சிறிதளவு சாந்தமாக மாறியது. நேராக தன்னுடைய மாமனார் மாமியார் இடம் சென்றார். மிகவும் பணிவான மெல்லிய குரல், மாமா என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, நீங்களும் தான் நான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டேன். மாலா மீது நான் வச்சிருக்கும் உண்மையான அன்பையும் பாசத்தையும் என்னோட அப்பாவின் சுயநலத்திற்காக எனது அறிவை அடகு வச்சிட்டேன். நீங்கள் இந்த நகையும் பணமும் சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். மாலா, நீயும் தான் என்னை மன்னிச்சிடு. இந்த பணம் நகை யார் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்கக்கிட்ட திருப்பி கொடுத்து கடனை அடைச்சிருங்க. என்னோட அப்பாவின் வரட்டு பிடிவாதத்துக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும். சபையில் சொன்ன சொல்லை காப்பாற்றாத பெரியவங்களுக்கு இது ஒரு சரித்திரமாக விளங்கட்டும். மாமா, உங்ககிட்ட நான் வாக்கு கொடுத்தது போல் உங்கள் பொண்ணை கட்டின புடவையோடு அழைச்சிட்டு போய் காலப்புறமும் ராணி போல அவளை பார்த்துக்குவேன். அவளை இனி யாருக்கு கவலை வேண்டாம். சுதந்திர பறவைகள் போல் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ்வோம் என்று நீண்டு பேச, என்னடா சொல்கிற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அப்பா, பைத்தியம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். நகம் பணமேல் பைத்தியம். இத்தனை நாட்கள் நான் எதுக்காக பொறுத்தினேன்னா, நீங்கள் என்ன பெத்த கடனுக்காக உங்கள் சொல்ல மதிக்கிற மகனாக இருக்கணுங்கிற ஒரு காரணத்திற்காக உங்களுக்கு ஊருக்கும் நல்ல பையனாக நடந்துக்கணும். உங்கள் பேச்சை தட்டாமல் உங்கள் போக்குப்படி ஆடினேன். இப்போ உங்கள் மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ எனக்கும் தனியாக பொறுப்பு வந்துருச்சு. என்ன நம்பி என்னோடு கைப்பிடிச்சு வரும் மாலாவுக்கு நல்ல புருஷனா சொன்ன சொல்படி நடந்து கொள்ள ஒரு யோக்கியனா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போதான் எங்கள் வாழ்க்கையில் எப்போவும் வசந்த காற்று வீசிக்கிட்டே இருக்கும். உங்களோட நான் இருந்தா உங்களோட புத்தி எனக்கும் வந்தாலும் வந்துடும். மாலாவோ அல்லது அவளை பெற்றவங்கள உங்களை மன்னிச்சாலும் என்னால் உங்களை மன்னிக்கவே முடியாது. நீண்ட எழுச்சிமிக்க வார்த்தைகள் பேச பேச மாலாவின் புயலாக இருந்த எண்ணங்கள் பூ போல மலர ஆரம்பித்தது. அவள் மனம் இவன் தங்க மகன் அல்ல, தெய்வ மகன் என்று சொன்னது.